வெள்ளை அறிக்கையில் ஏற்கனவே 10 லட்சம் கோடி, நாங்கள் 13 லட்சம் கோடி இப்போ கடன் இருக்கிறதா சொல்கிறாங்க. தனிநபரோட கடனும் அதிகரிச்சிருக்கு. வட்டி விகிதம் அதிகமாக, வட்டி அதிகமாக கட்டியிருக்காங்க. திட்டங்கள், அரசு திட்டங்களை விட வட்டிக்கு அதிகமாக செலவிட்டிருக்காங்க அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. இது குறித்து ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம்தான் பதில் சொல்ல வேண்டும், விளக்கம் சொல்ல வேண்டும். இதில் கருத்து சொல்வதற்கு எனக்கு எதுவும் இல்லை. ஒரு மாத காலம் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி எப்படி இருக்குது? தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மற்றும் எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கு. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமையெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எதிர்க்கட்சியே என்ன சொல்லியிருக்கிறது என்றால் 6 மாத காலம் பார்ப்போம், பொறுத்திருப்போம், அதன் பின்னர் ஆட்சி குறித்த விமர்சனங்களை வைப்போம் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரே மாதத்தில் நாம் ஆட்சி நிர்வாகம் குறித்து எந்த மதிப்பீட்டையும் சொல்ல இயலாத நிலை உள்ளது. இப்போது அவர்களுக்கு ஒரு கற்றுக்கொள்ளுகிற காலம் என்று தான் இதை சொல்ல முடியும். ஒரு ப்ரொபேஷனரி பீரியட், ஒரு லேர்னிங் பீரியட், கற்றுக்கொள்வதற்கான ஒரு காலமாகத்தான் இதை எல்லோரும் பார்க்கிறார்கள். இந்த நிலையிலே நாம் இப்போதைக்கு ஒரு மாத கால ஆட்சி பற்றிய மதிப்பீடு சொல்ல இயலாத நிலை உள்ளது. அதிமுகவுடைய மேலும் ஒரு எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்று ராஜினாமா செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்காங்க. அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. அது அவருடைய உட்கட்சி விவகாரம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அந்த பதவியையே ராஜினாமா செய்கிற அளவுக்கு என்ன உள்ளே நெருக்கடி என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். ஆனால் இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. அதிமுக ஒரு திராவிட இயக்கம் என்கிற முறையில் அந்த கட்சி வலுவாக இருப்பது தான், சிதறாமல் இருப்பது தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் கட்டி காப்பாற்றிய அதிமுக கட்டுக்கோப்பாக இருந்தால் நல்லது.